நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பிரைவேட்டா சேட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு முடிச்ச எல்லா நண்பர்களும் நண்பர்களுக்கும் குரூப் சி பணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. சோ இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. 10ஆம் வகுப்பு முடிச்சவங்கல இருந்து அப் டு டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க யாரு வேணாலும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். இது பியூர்லி நிரந்தர அரசு பணிங்க நண்பர்களே. மாத சம்பளம் 39,970 ரூபாய். சோ இன்ட்ரெஸ்டட் இருக்க உடனே விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 26/5/2026 வரைக்கும் சொல்லிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 735855@gmail.com அல்லது நவீன் 99650@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களோட குரீஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெப்சைட். சோ இது CSIR அப்படின்னா சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 வகையான ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு டெக்னிக்கல் ஆபீசர், இன்னொன்னு டிரைவர் டெக்னீஷியன் சொல்லிட்டு போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 வகையான நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ முதல் நோட்டிபிகேஷன் நம்ம பார்ப்போம். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ரிசர்ச் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்தா வந்திருக்குது. 28/4/2026 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 26/5/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஹார்ட் காப்பி நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு, அப்லோட் பண்றதுக்கு 5/6/2026 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ டெக்னிக்கல் ஆபீசர் போஸ்டிங் 4 போஸ்டிங் இருக்குது. லெவல் 7க்கு கொடுத்திருக்காங்க. 91,070 ரூபாய் சம்பளம். அப் டு 30 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். இந்த டெக்னிக்கல் ஆபீசர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரிக்கு 2, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 1, SC கேட்டகரிக்கு 1 கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் MSc ஹாஸ்பிட்டல் எடுத்து 55% மார்க் இருக்கணும். ஜாப் ஸ்பெசிபிகேஷன் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த போஸ்டிங் டியரன்ஸ் அலோன்ஸ் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலோன்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதர் கண்டிஷன் பொறுத்தவரை சிட்டிசன் இந்தியா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா ஃபில் பண்ணி அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, எக்கனாமிக் பர்சன் சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. சோ இது எதை பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட், காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன், இது 2 பேஸ் பண்ணி தான் எடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சோ இதுல ஏஜ் ரிலாக்சேஷன் SC கேட்டகரிக்கு 5 years, மாற்றுத்திறனாளி UR அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 10 years, மாற்றுத்திறனாளி SC கேட்டகரிக்கு 15, எக்ஸ் சர்வீஸ்மேன் UR அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் SC கேட்டகரிக்கு 8 வருஷம், CSIR எம்ப்ளாயினுடைய அவங்க வழியில இருக்கக்கூடியவங்களுக்கு 5 years சொல்லுங்க. விண்டோ டிவோர்ஸ்ட் உமன், ஜட்ஜிக்கலி செப்பரேட்டரா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப் டு 35 வயசு வரைக்கும் சொல்லிருக்காங்க. அது யுவர் எக்கனாமிக் பர்சன், அதுலயும் SC கேட்டகரிக்கு அப் டு 40. எனி அதர் ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு பாத்தீங்கன்னா அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 26/5/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மோட் ஆஃப் செலக்ஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் மூலியமா எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுல பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இத 3 பேஸ் பண்ணி தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ பேப்பர் 1 50 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க்குக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் 75 மார்க்கு. அதுக்கப்புறம் எவ்ரி கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 மார்க்கு. 75 மார்க்குக்கு வந்து எழுத போவீங்க. ஸோ 3 மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இதுக்கு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 பொறுத்தவரைக்கும்னா கன்சர்ன்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும். 300 மார்க்குக்கு இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் இருக்குது. யூஆர் ஓபிசி எக்கனாமிக் பர்சனுக்கு மட்டும்தான் இருக்குது. உமன், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் எதுக்குமே கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அப்ப ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறீங்க. விண்ணப்பிச்சுட்டு அப்ளிகேஷன் பார்த்து போஸ்டல் கோடு மென்ஷன் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா தி செக்ஷன் ஆபீசர் ரெக்யூமெண்ட் செக்ஷன் சிஎஸ்ஐஆர் சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, அப்பல் ரோடு, ஹசிபுல்ஜா, ஹைதராபாத் 5007 தெலுங்கானா. இந்த அட்ரஸுக்கு வந்து ஹார்ட் காப்பியோட அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க. அந்த ஹார்ட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஹைலைட் பண்ற பாருங்க, இந்த ஹார்ட் காப்பி எல்லாமே வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி மிஸ் பண்ணாம அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இது வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து நம்ம இரண்டாவது நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். திரையில பார்த்துட்டு இருக்கிறது இரண்டாவது நோட்டிபிகேஷன். இது 28/4/2020 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 26/5/6 வரைக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்? டெக்னீஷியன் குரூப் 2க்கு வந்து 23 போஸ்டிங், டிரைவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்த எலக்ட்ரீஷியன் போஸ்டிங் லெவல் 2க்கு வந்து மாத சம்பளம் 39,970 அப் டு 28 வயசு வரைக்கும் இருந்தாலும் இப்ப வந்து விண்ணப்பிக்கலாம். டிரைவர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பண்ணிட்டாங்க. லெவல் 2க்கு வந்து கொடுத்திருக்காங்க 39,970 ரூபாய் சம்பளம். அப் டு 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த டெக்னீஷியன் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 போஸ்டிங் 4 இயர், எக்கனாமிக் பர்சன் 3, ஓபிசிக்கு வந்து 1, பேக்லாக்ல எஸ்சி எஸ்டிக்கு தலா 1 கொடுத்திருக்காங்க. சோ 10th 12th முடிச்சிருந்தாலும் போதும் விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் போதும், இல்லைன்னா லேப் அசிஸ்டன்ட் ரிலேட்டட்ல வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். அடுத்து டெக்னீஷியன் டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 10 போஸ்டிங். இதுல இயர் 4, எக்கனாமிக் பர்சன் 2, ஓபிசிக்கு 1, பேக்லாக்ல ஓபிசிக்கு 1, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1, எஸ்சி எஸ்டிக்கு வந்து தலா 1ன்னு சொல்லிருக்காங்க. 1 10th 12th இல்லைன்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் 1 தனியா வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 3ல வந்துட்டு உங்களுக்கு 3 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு 10th 12th லேப் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருந்தாலே போதும். டிரைவர் போஸ்டிங் வந்து ஒரு காலி பண்ணுங்கள். சோ கண்டிப்பா வந்து 10th 12th இல்ல 10th முடிச்சு டிரைவிங் லைசன்ஸ் லோவர் மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் கண்டிப்பா இருக்கணும். சோ 10th ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து காமன் டீடைல்ஸா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் 28 வயசு இருக்கும், டிரைவருக்கு வந்து 27 வயசு இருக்கும். ஏஜ் ரிலாக்சேஷன் முதற்கொண்டு எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக் வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இப்ப தெரியல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மெயில் ஐடி வரும். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி naveen812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி naveen99650@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களோட குரீஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.